friends, welcome back to Pink's Kitchen தமிழ். இன்னைக்கு நம்ம மேகி எப்படி ஒரு கேப்சிகம்ல வச்சு குக் பண்றதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப ஹெல்தி, டெலிஷியஸ் அண்ட் ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஒரு பேன்ல சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதும் ஒரு மேகி கேக்கை உள்ளே சேர்த்துருங்க. கூடவே இந்த டேஸ்ட் மேக்கரையும் உள்ளே சேர்த்துருங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வேகட்டும். ஒரு நிமிஷத்தில் மேகி வந்து பாதி வெந்தாச்சு. ஸோ இன்னொரு 1 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்தில் மேகி சூப்பராக வெந்தாச்சு. ஸோ இது ரெடியாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு குடமிளகாய் எடுத்திருக்கேன். இதோட டாப் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இதை தூர போட்டுறாதீங்க, நம்ம லேட்டர் ஆன் இதை யூஸ் பண்ணுவோம். நடுவில் இருக்கக்கூடிய இந்த சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஒரு பவுல் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. இந்த பவுல் மாதிரி கேப்சிகமில் எவ்வளோ மேகி நூடுல்ஸ் ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஸ்டஃப் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ இதை போய் ஸ்டீம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் பேனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த கேப்சிகமை இந்த பேனில் சென்டரில் வச்சுருங்க. இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் போல் லோ ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்மளோட கேப்சிகம் நல்லா வெந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அதே நேரத்தில் இந்த கேப்சிகமோட ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா அந்த மேகி நூடுல்ஸில் இறங்கியிருக்கு. அதே மாதிரி இந்த மேகி நூடுல்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர்ஸ்லாம் இந்த கேப்சிகமில் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ நமக்கு டெலிஷியஸான மேகி அண்ட் கேப்சிகம் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த மேகி அண்ட் கேப்சிகம் ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலில் பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.